நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி டிசம்பர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு 2025. என்ன ட்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருந்த மாதிரியும் இப்போ நடைமுறையில திமுக கவர்மெண்ட் 2021 தமிழ்நாடு பேரை நீக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு. அதுல என்ன கேட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சா என்ன உங்களுக்கு கசக்குதா தமிழ்நாடு பேரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். இப்ப இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 2012 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். அப்போ அன்றைய தேதியில இதே பாத்தீங்கன்னா TNSTC அப்படிங்கிற பிளாக்ல எடுத்து போட்டா கீழே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கு. 2014 பாருங்க TNSTC ஓவர் வியூ அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம இதை பார்ப்போம். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கு. பட் நெல்லை கும்பகோணம் அப்படிங்கிற பேரை கொண்டு இதுல காமிச்சிட்டாங்க. 2019 ஸ்மார்ட் சேலம் அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது. இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் கொடியை சச்சி தொடங்கி வைக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது தெளிவா எழுதியிருக்கு. இப்ப இந்த 3 போட்டோவையும் பாத்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எங்க மாற்றி அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு நான் விட்டுருந்தேன். 2012 2021 இருந்த ஆட்சி காலத்துலதான், அதாவது அம்மையார் மற்றும் எடப்பாடி அவர்கள் இருந்த ஆட்சி காலத்துலதான் இது போல மாற்றப்பட்டிருக்கு. 2012 to 2021 முடிய இந்த மாத்திர விஷயத்தை கேள்வி கேட்காம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 அதிமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இவர் இதை பத்தி தான் கேட்க மாட்டாரு. திராவிட மாடல் ஆட்சி நல்ல நிலையில நல்ல மக்களுக்கு நிறைய விஷயம் செய்தாங்கன்னே அவரால் பொறுக்க முடியாம இது போன்ற பதவிகளை பரப்பி தனக்கு ஆதாயம் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்த கையில் எடுத்து தமிழ்நாடுன்னு ஸ்டிக்கர் ஒட்ட போறேன்னு சொல்லிட்டு பிரைவேட் பஸ் எது அரசாங்க பஸ் எதுன்னு தெரியாம கூட அவர்களுடைய நாம் தமிழர் சங்கிகள் தொடர்ந்து பிஜேபிக்கு செயல்படக்கூடிய அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்ம உண்மையை உடனே மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்ன மாதிரி உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் இருக்கிறத வர இது போல ஃபேக் நியூஸ் யாரும் பரப்ப முடியாது. தொடர்ந்து நாங்க இதுக்காண்டி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி.